ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பாட்டில் லேண்டெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த மைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த பாட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போன பாட்டில் விட்ட இடத்துலையே வந்துட்டோம். நம்ம பாருங்க, எங்கள் வில்லேஜே அடிக்காதா? சரி, இந்த ட்ரேடு பட்டன் கொடுத்தோம்னா என்னதான் ட்ரேடு வாங்குறான், மொக்க ட்ரேடு மட்டும் வாங்குறாங்கடா. பரவாயில்லையே, 6 இது கொடுத்தா இது வாங்கி கொடுக்குறான், அதுக்கப்புறம் 7 இது கொடுத்துருக்குறான். நைப்பை ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோழி 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 நான் விட மாட்டேன். கோழி ஐயோ, இது என்ன தப்பிச்சு போகுது. ஐயோ அடங். ஓகே, எங்கே போச்சு பட்டாக்ஸ்லேயே அவ்வளோதான் போச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு கரெக்டான பிளேஸை கண்டுபிடிக்கணும். ஈவனாகவும் இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேஸை நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஆடு இருந்துச்சு, ஆடையும் வெட்டிடலாம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா, இப்போ நான் இந்த பள்ளம் தோண்டுவாங்க, அந்த பள்ளம் தோண்டுறதுக்கு அந்த டிக்காக ஏதோ அது வேணும் எனக்கு. எதுவும் முடிச்சு விட்டாங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் இதுதான். ஐயோ, அவ்வளோதான் ஏற்ற முடியுமா? இந்த நேரத்தில் வர ஸ்லோவாக ஏற்றிட்டுருது. ஓகே, அவன் செத்துட்டான். தைரியமாக போவோம். ஒரு செகண்டில் மாற்றிட்டாங்க. சரி, இப்போ இந்த நான் சொன்ன இதுதான். எங்கடா போச்சு வாங்கினாடா? ஐயோ, ஏமாந்துட்டேனா? இல்லைன்னா வாங்கலைங்க. இப்பயாச்சும் வாங்கணும்னா வாங்கிட்டேன். ஓகே, இப்போ அந்த ஃபர்னிச்சரை போட்டு அந்த கோழி கறி, அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லையா? வேறு எதுவுமே இல்லை. ஓகே, அந்த கோழி கறியை நம்ம அந்த கோலை போட்டு இந்த சிக்கனை போட்டு வேக வச்சிடலாம். நம்மளுக்கு நிறைய இது வேணும்னு சொல்லியிருந்தாங்க, நிறைய இது நம்ம தோணலாம். இவ்வளோ வளம் பாருங்க, மிக்சராகவே இருந்தோம். ஒரு வாரம் இதே மாதிரி நீ தைரியம் இருந்தால் நீ யாரை துரத்துற? எங்கே வர நீ? ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம தோண்டாரு போட்டோம். பின்னாடி வந்துடாம அங்கேருந்து அங்கே ஒருத்தன் வரான். ஓகே, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 50 40 வேணும். இப்போ நான் ஃபுல்லாக தோன்றேன். இருட்டு கட்ட போதும். கிளைமேட்டே இந்த மாதிரி தாங்க இருக்குது. நம்ம போன ராத்திரியில் அங்கே தெரியாமல் அந்த சைடு எல்லா இதுவும் இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டோம். அதனால் அங்கே இனிமேல் நம்ம தங்க வேணாம். ஓகே, சிக்கன் வந்துடுச்சு. இது எடுத்து போட்டுக்கலாம். இப்போ அந்த உப்பு கட்டையும் அதுக்கப்புறம் பரவாயில்லாம் இதை நம்ம சாப்பிடலாம். எங்கே போட்டேன்? ஓகே, இது என்னது? ஓகே, இப்போ நம்ம ஈவன் ஆகணும் இந்த இடத்து ஃபுல்லாக. தனியாக வண்டி ஆட்டிட்டு இருக்கான். சிரிப்பாக இந்த பாருங்க, அவனுக்கு யாருமே இல்லைனாலும் அவன் தனியாக மண்டையை ஆட்டிட்டு
இப்போ அடுத்த 3 செட்டு. லேண்ட் ஆக்சுவலாக எதுவுமே நல்லா இல்லை, மேடு இல்லாமல் இருக்குது. அதனால தான் இந்த சைடு டிசைட் பண்ணேன். சைடு பிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் மறந்துட்டாங்க. செத்ததும் நல்லதுதான். அவங்ககிட்ட இருந்து 4 எள்ளெண்ணமோ கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம டர்ட்டை வச்சுட்டு டப்பு டப்புன்னு எல்லாம் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போதைக்குள்ளே தூங்க விட மாட்டாங்க. தூங்கு தூங்கு தூங்கு. அப்பாடா, தூங்க விட்டுட்டாங்கடா. காலையில் எப்போவுமே போனால் நம்மளோட ஆயுதத்தை எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா எங்கே வரும் ஏது வரும் எப்போவுமே தெரியாது. இப்போ பாருங்க, நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக இருப்பாங்க. எட்டி கூட பார்க்கக்கூடாது. அந்த ஓநாயோ நாயோ ஏதோ ஓநாய் தான். அது வந்து ஷீப்பை அடித்து போட்டுருச்சுங்க. 2 ஷீப் அடிச்சிருச்சு. அதனால நான் ஒன்று அடிக்கிறேன் வர்றா. திருப்பி போட்டாச்சு. ஆக்சுவலி முந்தி அதுலேருந்து இந்த இதுலேருந்து ஒரு எலும்பு வரும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மேலே அப்படியே க்ரீப்பர் அடிக்கணும். ஏன்னா க்ரீப்பர் அடித்தா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கன் பவுடர் கிடைக்குங்க. ஐயோ, பார்த்துட்டோம் ஓடுறா. தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடி விடு. என்ன அவங்க வெடிச்சு எப்பயோ வெடிச்சிட்டாங்க. அவங்க வெடிச்சு 6 மணி நேரம் மேலே ஆச்சு போல. ஓகே, சீப்பை தான் நிறைய வெட்டுறோம் போல. ஓகே, ஃபைனலாக எப்படியோ நம்ம லேண்டு கண்டுபிடிச்சாச்சு லேண்டு செஞ்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம வீடு செய்கிறதுக்கான எல்லாம் தேடி பார்த்தா இப்போ நம்ம ஜஸ்ட் ஒன்று எடுத்தாச்சு. ஓகே, ஒரு பெட்டு செய்யணும். பெட்டுக்கு உட்டே இல்லை. இப்போ லைட் ஆயிருமா? நைட் ஆச்சா காலையில் ஆச்சான்னு? காலையில் தான். ஓகே, நிம்மதியாக நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக போகணும்னு பார்த்தா நம்ம சும்மா ஈஸி மோட் ட்ரை பண்ணாலும் ஈஸி மோடுக்கு வந்தால் ஒழுங்காகவே விளையாட முடியாதுங்க. நம்ம அடுத்தபடி கண்டிப்பாக நான் பீஸ்ஃபுல்லுக்கு போகிறேன். ஏன்னா பீஸ்ஃபுல்லில் இருந்தால் நல்லா இருக்கும். நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது. ஆனால் வந்து திடீர்னு நம்மளை பக்கு கொடுத்தோம். பீஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன பிடிக்கும்னா, பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். இது ஃபன்னாக இருக்கும் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, க்ரீப்பர் கன் பவுடர் கொடுப்பான். அங்கேனா பீஸ்ஃபுல்லெல்லாம் கன் பவுடர் கிடைக்காது நமக்கு. அந்த மாதிரி ஒரு சில இது இருக்கும்.
இதுலேருந்து ஆட்டே போட்டோம். சரி, இப்போ இதுலேருந்து ஒரு ரெட் கலர் வேறு இது வாங்கிட்டேன், பிங்க் கலர். நம்ம இதை வாங்கியாச்சா? ஓகே, நம்மளுக்கு இப்போ டைம் பத்தலை, ரொம்ப டைமும் இல்லை, கொஞ்சம் டைமும் இல்லை, மீடியமாக தான் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு வேறு அப்பப்போ வேறு இது தீர்ந்து போயிடுச்சு, அப்பப்போ வேறு எடுக்கணும். இந்த வீடு ஃபுல்லாக வெட்டி போட்டுடலாம் அந்த வாட்டி. ஓகே, இப்போ நம்ம மரத்தை வெட்டிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் ரொம்ப லென்த்தியாக போச்சு, 11 மினிட்ஸ் கிட்ட போச்சு, போனதே தெரில. ஓகே, இந்த வீடியோ இது முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடு கட்டுறதா ஆரம்பிப்போம். இந்த வாட்டி லேண்டை கட்டினோமா நம்மளே, அடுத்த வாட்டி நம்மளை வீடே கட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோ பார்ட் 2 போடணும், கண்டிப்பாக அதுவும் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.